ஸ்வர்க்கத்தில் 3 ஞானிகள் சந்திக்கின்றனர். அவர்களில் ஒருவர் ஜைன துறவி, மற்றவர் ஜென் துறவி, மூன்றாமவர் சூஃபி ஞானி. சூஃபிகள் யாருமே எந்த ஒரு இடத்திலும் சொர்க்கம் நரகம் பற்றி பேசியதே இல்லை. அவர்களுக்கு சொர்க்கமும் ஒன்றுதான், நரகமும் ஒன்றுதான். அதேபோல் பௌத்த மதம் எங்குமே சொர்க்கம் பற்றி பேசுவதில்லை. ஜைன ஞானிகளும் அப்படியே. ஆனால் ஏழை பாமர மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு யார் யாரெல்லாம் போற்றுதலுக்குரியவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களையெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவார்கள். சொர்க்கத்தில் 3 அழகான ஆசனங்கள் போடப்பட்டுள்ளன. ஜென், ஜைன, சூஃபி துறவிகள் மூவரும் ஆளுக்கொரு ஆசனத்தில் அமர்ந்துள்ளனர். இவர்களில் ஜைன துறவி இறுக்கமானவர், ஜென் துறவி அமைதியானவர், சூஃபியோ கொண்டாட்டமானவர். ஜைன துறவி கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக வீற்றிருக்கிறார். ஜென் துறவி கண்களை திறந்து கொண்டு மௌனமாக இருக்கிறார். சூஃபி ஞானி முகத்திலோ சிரிப்பு பொங்கி வழிகிறது. ஆனால் மூவரும் ஏதும் பேசவில்லை. ஒரு நீடித்த மௌனம் அங்கே ஆட்சி செலுத்தி கொண்டிருந்தது. ஜைன துறவியை பொறுத்தவரை ஓசை என்பது அவருக்கு விருப்பமில்லாத ஒன்று, இடையூறு போன்றது. அவர் பேச விரும்ப மாட்டார். ஜென் துறவி கேட்டால் மட்டுமே பதிலளிப்பார். மற்றபடி மௌனம்தான் அவருடைய மொழியே. சூஃபி ஞானி பேச தயாராக உள்ளார். ஆனால் அவரும் வலிய எதையும் யார் மீதும் திணிக்காதவர். இந்நிலையில் ஒரு அழகான தேவதை அங்கு வருகிறது. அதன் கையில் ஒரு தாம்பாளம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தாம்பலத்தின் மீது பிடியுடன் கூடிய அழகான ஒரு தங்க கிண்ணம் காட்சியளிக்கிறது. அதில் அழகிய சிவந்த நிறத்தில் பழரசம் நிரப்பப்பட்டுள்ளது. இனிய புன்முறுவலுடன் அந்த தேவதை சொன்னது, இதுதான் வாழ்க்கை என்னும் ஜீவரசம். உடனே ஜைன துறவி தன் 2 கண்களையும் மூடிக்கொண்டாராம். நான் இதனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். வாழ்க்கை என்பதே துன்பமானது. உலகம் என்பது துக்கமயமானது. சம்சாரம் துயரமயமானது. பிறப்பு என்பது ஒரு துன்பமயமான விஷயம். வாழ்வு என்பதும் ஒரு துன்பம் என்றால் மரணம் ஒரு துன்பமான விஷயம்தான். வாழ்வின் போது செய்யும் செயல்களாகிய கர்ம வினைதான் இந்த துன்பங்களின் விளைவாக நாம் அனுபவிக்கும் பெரும் துன்பம். இதனை அப்பால் கொண்டு போ. இதன் வாடை கூட என் மீது படக்கூடாது. உடனே எடுத்து செல். இந்த இடத்தை விட்டு நீ அகன்ற பின்பே நான் என் கண்களை திறப்பேன். ஜென் துறவி தன் அரை கண்களை மட்டும் திறந்து பார்க்கிறார். புத்தரின் வழியே நடுவு நிலைதானே, இதுவும் அல்ல அதுவும் அல்ல என்பார் அவர். மனிதன் ஒரே அடியாக போகங்களில் மூழ்கி தனது ஆத்ம ஞானத்தை இழந்துவிடவும் கூடாது. அதே சமயம் நோன்பு, விரதம் என தீவிரமாக தன்னை வருத்தி கொள்ளவும் கூடாது என்பதே அவர் காட்டிய பாதை. பாதி கண்களை மட்டும் திறந்த ஜென் துறவி சுவைத்து பார்க்காமல் எதையும் மறுத்துவிட முடியாது என்கிறார். ஒரே அடியாக மறுப்பது தவறுதான். அதே சமயம் ஒரே அடியாக ஏற்பதும் தவறுதான். இரண்டுக்கும் நடுவாக ஒரு சிறிதளவு வாயில் ஊற்றி சுவைத்துவிட்டு ஒதுங்குவதே சிறந்த முறை என்றவர் கிண்ணத்தை எடுத்து அண்ணாந்து சிறிதளவு வாயில் ஊற்றிக்கொண்டு பழையபடி தாம்பலத்தில் அதை வைத்துவிட்டார். வாயில் ஊற்றிய ரசத்தை மடக்கென்று விழுங்கியவர், அப்பப்பா, கடும் கசப்பு. ஜைன துறவி சொன்னது சரிதான், இது துயரம் மட்டுமே. எனினும் அவர் செய்தது தவறு. குடித்து பார்க்காமல் எப்படி இதை ஒதுக்க முடியும்? என்னதான் அவர் சொன்னது சரி என்றாலும் அதனை அவர் சொன்ன விதம் ஏற்கும்படி இல்லையே என்றார். சூஃபி ஞானி மௌனமாக கிண்ணத்தை எடுத்தார். மடமடவென்று ஒரே மூச்சில் அதை குடித்து முடித்தார். இப்போது அவர் முகம் முழுக்க சிரிப்பும் பூரிப்பும் பொங்கி வழிந்தது. மெல்ல ஆசனத்தில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. எப்படி இருந்தது ஜீவரசம்? அவர் அனுபவித்தது கசப்பையா, இனிப்பையா, துயரத்தையா, ஆனந்த பரவசத்தையா? குறைந்தபட்சம் மற்ற இருவரும் சொன்னதை மறுப்பது போலவோ ஆமோதிப்பது போலவோ ஒரு தலையசைப்பு கூட அவரிடமிருந்து வரவில்லை. ஜைன துறவி, ஜென் துறவி இருவருமே உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள், எப்படி இருந்தது என்றனர். இதில் சொல்ல என்ன இருக்கிறது என்றார் சூஃபி ஞானி. வாழ்க்கையை அப்படியே ஒட்டுமொத்தமாக அருந்திவிட வேண்டும். அப்போதுதான் அது என்ன என்பது நமக்கு தெரியும். தெரிந்து கொண்ட பின்பு சொல்வதற்கு அதில் ஒன்றுமே இருக்காது. துயரம், ஆனந்தம் இரண்டும் வெவ்வேறு வகையை சார்ந்தவை. ஆனால் வாழ்வு என்பது எந்த வகைப்பாட்டையும் சார்ந்ததே இல்லை. அதை ஒருவர் முழுமையாக உணர வேண்டும். என்னால் அதை முழுமையாக உணர முடிகிறது. நீங்கள் அதை குடிக்கவே இல்லை. மற்றவரோ அதில் ஒரு மிடரை மட்டும் சுவைத்து பார்த்தார். ஒரு பகுதியை மட்டும் உணர்ந்து கொண்டு ஒட்டுமொத்தமும் இப்படித்தான் என்று முடிவு கட்ட முடியாது. நான் மட்டும்தான் அதை கூற முடியும். ஆனால் நான் எதை பற்றியும் கூறப்போவதில்லை. ஏனெனில் சொற்களுக்கு அப்பாற்பட்டது அது. அதை உணர உங்களுக்குள்ள ஒரே வழி நீங்களும் அதனை முழுதும் அருந்துவது மட்டுமே.
சூஃபி ஞானம் வாழ்வை பகுப்பதில்லை, தரம் பிரித்து வகைப்படுத்துவதில்லை, முழுதுமாக அதனை ஏற்கிறது. தான் அதில் மூழ்கி விடுவதில்லை, தன்னுள் அதனை ஏற்றுக்கொண்டு அதற்கு அப்பாலும் தான் நிற்கிறது. சூஃபி ஞானிகள் எவருமே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அதீதங்களை நாடுவதில்லை, அது போன்ற செய்கைகளில் ஈடுபாடு காட்டுவதும் இல்லை. அவர்களுக்கு எல்லாமே இயல்பானவை, எதையும் அற்புதம் என்று அவர்கள் கருதுவதும் இல்லை. எல்லாமே அற்புதம்தான் என்று நினைப்பவர்கள். இயற்கையின் அளவிட முடியாத படைப்புகளில் அற்புதம் இல்லாதவை என்று எதையும் கூற முடியாது என்ற எண்ணமுடையவர்கள் அவர்கள். ஒளிரும் சூரியன், உதிக்கும் சந்திரன், வீசும் தென்றல், ஓடும் நதி, மலரும் மலர்கள், பாடும் பறவைகள் எல்லாமே அவர்களை பொறுத்தவரை அற்புதம்தான், அல்லது இவை எல்லாமே இயல்பானவை. இத்தகைய மனநிலைகளை, கோட்பாடுகளை கூட அவர்கள் பாடலாகவோ சூத்திரங்களாகவோ சொல்லி வைக்கவில்லை. காரணம், அப்படி ஒன்றை ஏற்படுத்தினால் அவை விதிமுறைகளாகி விடும். பிறகு விதிகளையொட்டிய சட்டத்திட்டங்கள் உருவாகும். பிறகு அவற்றிற்கு வரம்புகள் ஏற்படுத்தப்பட்டு அவற்றை ஒட்டியவை, எதிரானவை என்று செயல்கள் பிரிக்கப்படும். அதன் பின்னர் கட்டுப்பாடான சட்ட திட்டங்களுடன் கூடிய ஒரு அலுவலகம்தான் இங்கே இருக்குமே தவிர சூஃபி ஞானம் என்பதற்கான எந்தவித அடையாளமும் அங்கே இருக்காது.